நேர்மறை சிந்தனை கொண்டவங்க அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். லீட் டு லேர்ன் ஃபோனிக்ஸ் சேனல்ல உங்களை மறுபடியும் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈ சவுண்டுக்கான ஸ்டோரியை நம்ம முடிச்சிட்டோம். ஆ சவுண்டுக்கான ஸ்டோரியை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒன்ஸ் அப்பான் a டைம் ஒரு போர்ட் சிட்டில போர்ட் சிட்டினா என்ன? கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் போர்ட் சிட்டி. அந்த போர்ட் சிட்டில நிறைய வால்ரஸ் இருந்துச்சு. அந்த வால்ரஸ் எல்லாம் என்ன செஞ்சுச்சு தெரியுமா? கூட்டமா இருந்தது இல்லையா? அதுக்கு ஒரு கிங் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? கிங் and a queen. கிங்கும் குயினும் இருந்தாங்க. One day a small baby walrus. A walrus was born to the queen. குயினுக்கு ஒரு குட்டி வால்ரஸ் வந்து பிறந்துச்சு. அந்த குயின் வந்து அந்த குட்டி வால்ரஸ்க்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? என்ன பேர் வச்சாங்க? கான்சிப்ஸா? என்ன ஒரு வித்தியாசமான பேரா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? எஸ், அது ஒரு ஸ்நாக்ஸோட பேர் தான். நம்ம குயினுக்கு பாப்கார்ன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அது சம்பந்தமா ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி வால்ரஸ்க்கு என்னென்ன பேர் வச்சாங்க? கான்சிப்ஸ். எஸ், கான்சிப்ஸ் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப ஸ்மாலா கியூட்டா அழகா இருந்துச்சா, அதனால அங்க இருக்க வால்ரஸ் எல்லாருமே எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? லார்ட் கான்சிப்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அந்த கான்சிப்ஸ் வந்து எப்படி அப்படின்னா, பக்கத்துல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் மாதிரி தான், உங்களை மாதிரி தானே நீங்களுமே பக்கத்துல என்ன இருக்கீங்க ஏது இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க இல்லையா? அதே மாதிரி கான்சிப்ஸ்க்கும் அப்படி பார்க்கறதுக்கு பிடிக்கும். இதே மாதிரி எப்பயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே சுத்திக்கிட்டே வரும், அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு பூம் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. ஒரு ஹார்ன் சவுண்ட், பயங்கரமான பெரிய ரொம்ப சத்தமான ஹார்ன் சவுண்ட். என்னன்னு பார்த்தா அந்த போர்ட் சிட்டில ஒரு பெரிய சங்கு முழங்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு புயல் வரப்போகுது. there is going to be a storm. ஒரு ஸ்டார்ம் வரப்போகுது, அதாவது பெரிய புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ன் வந்து ப்ளோ பண்றாங்க. எதுக்காக? கடற்கரை ஓரத்துல இருக்க மக்கள்லாம் வந்து அந்த புயல் வந்துச்சுன்னா தண்ணியால பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அதனால அந்த மாதிரி ஒரு ஹார்ன் ப்ளோ பண்றாங்க. நம்ம வால்ரஸ் கிங் அண்ட் குயின் எல்லாருமே மற்றவங்க எல்லாருமே புரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுதுன்னு. உடனே அவங்க எல்லாம் நல்லா கூட்டமா சேர்ந்து நல்லா பிரேஸ் பண்ணி இருந்துக்கிறாங்க. சரி, இந்த புயலை நம்ம எப்படியாவது கடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேஸ் பண்ணி இருந்துடுறாங்க. புயலும் வந்து கடந்து போயிடுச்சு. பட் புயல் வந்து போனதுனால அந்த வால்ரஸ் இருக்கக்கூடிய அந்த பாறைகளுக்கு நடுவுல, அந்த கற்களுக்கு நடுவுல, அந்த பீச்சுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய குப்பைகள் வந்து சேர ஆரம்பிச்சிச்சு. குப்பைகள் மட்டும் இல்ல, நிறைய வித்தியாசமான திங்ஸ் எல்லாம் வந்து சேர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கியூரியஸான கான்செப்ட்ஸ் என்ன செய்வாங்க? இதெல்லாம் போய் பார்க்க போறாங்க. அப்ப பார்த்தா அது என்னெல்லாம் தெரியுதுன்னா, அங்க நிறைய பால் இருக்கு. என்ன இருக்கு? நிறைய பால் இருக்கு. அந்த அடிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா, அது ராக்குக்குள்ள மாட்டி கொஞ்சம் பால்ஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கார்ன் இருக்கு. எங்க இருந்து? பக்கத்துல ஏதோ ஒரு தோட்டத்துல இருந்தோ வயல்ல இருந்தோ அந்த புயலுக்கு வந்து அடிச்சுட்டு வந்து கார்ன்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டில், ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கு. அது வந்து ஒரு கார்க் வச்சு மூடி இருக்காங்க. அந்த கார்க் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுது. யாரு? நம்ம கான்செப்ட்ஸ் வந்து எடுக்க ட்ரை பண்ணுது. அண்ட் ஒரு பாட்டில் இருக்கு, ஒரு ஜூஸ் பாட்டில், ஸ்ட்ராவோட ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே வருது கான்செப்ட்ஸ். அப்ப தூரத்துல என்ன தெரியுதுன்னா, ஒரு ரெட் கலர்ல ஒரு ப்ரான் தெரியுது. It saw a prawn. அந்த ப்ரானை பார்த்த உடனே என்ன இது நம்ம பார்க்காத ஒரு உயிரினமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சு தன்னோட பாவை மெதுவா வச்சு கிரால் பண்ணி அந்த ப்ரான் இருக்கிற இடத்துக்கு போகுது. அப்படி போறதுக்கு முன்னாடியே ஷார்ப்பா ஏதோ குத்துது. என்னடா குத்துச்சுன்னு பார்த்தா இட்ஸ் a thorn. அது ஒரு முள் என்ன செஞ்சிச்சு? குத்திருச்சு. குத்தின உடனே ஐயோ அம்மா அம்மான்னு கத்துது. யாரு? நம்ம கான்செப்ட்ஸ் கத்துது. உடனே நம்ம குயின் ஓடி வர்றாங்க. அவங்களும் வேகமா கிரால் பண்ணி வர்றாங்க. அவங்களும் ஓடி வர முடியாது இல்லையா, அவங்களும் வேகமா கிரால் பண்ணி வர்றாங்க. வந்து பார்த்துட்டு she thawed it out. She thawed the thorn. தா பண்றதுன்னா அந்த முள்ளை எடுக்கிறது. she thawed it. அதுக்கப்புறம் தா பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, it is your fault. உன் தப்புதான். கீழே என்ன கிடக்குன்னு பார்த்து தான் நீ நடந்துக்கணும். நீ ஒழுங்கா கவனிக்காம போயிட்டு அதுக்கப்புறம் அம்மா எல்லாம் கத்தக்கூடாது. ஒழுங்கா எடுத்தாச்சுல சரியாயிடும், நீ இனிமேல் அழாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்னோட ஃபால்ட் தான், அதனால நீ என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாம அழக்கூடாது, வழி சரியாயிடும், அப்பதான் முள்ள எடுத்தாச்சுல சரியாயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அதுக்கு நம்ம கான்செப்ட் சொல்லுது, இல்லம்மா நான் நல்லா தான் பார்த்து வந்தேன், பட் இந்த ஸ்ட்ராங்னால என்ன ஆயிடுச்சுன்னா அங்கவே எல்லாம் கிடக்கு, இது இப்படியே தான் இருக்குமாம்மா, யாருமா நம்மளுக்கு கிளீன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நம்ம கான்செப்ட்ஸ் கேட்குது. உடனே அதுக்கு அந்த குயின் சொல்றாங்க, நம்மளோட இடத்த நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும், நம்மளுக்கு வேற யார் வந்து கிளீன் பண்ணுவா, அதனால உன்னோட இடத்த நீ சுத்தமா வச்சுக்கோ, அவங்களோட இடத்த கிளீன் பண்ணிடுவாங்க, கிளீன் பண்ணா 2 நாள்ல இந்த இடம் ஃபுல்லா கிளீன் ஆயிடும், நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம இடத்த
வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன செய்யும், நம்ம காலை கையை குத்தும், ஜெர்ம்ஸ் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த பாட்டில்லாம் உடஞ்சிச்சுன்னா கையில குத்திடும், அந்த பிளாஸ்டிக்லாம் பட்டுச்சுன்னா எல்லாமே பொல்யூட் ஆயிடும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கான்செப்ட் சொல்லுது, அப்படியாமா நான் கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது க்ளீன் பண்ண ஆரம்பிக்குது. ஒன்னா க்ளீன் பண்ணிட்டே இருக்கும்போது சொல்லுது, நானும் பெரிய கிங் ஆனதுக்கு அப்புறம் நான் நம்மளோட இடத்த வந்து எப்படி வச்சுக்குவேன், ரொம்ப கிளீனா வச்சுக்கிறவேம்மா அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க அம்மா வந்து தன்னோட பையன் அவ்வளவு சூப்பரா பேசுறத, நல்லா கிளீனா பண்றத, க்ளீன் பண்றத பார்த்து, கிளீனா வச்சுக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க. இதுதான் ஆ சவுண்டுக்கான ஸ்டோரி. இதுல ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்ஸ் இருக்க மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். யூ ஹேவ் டு லிசன் டு த சவுண்ட். நீங்க வந்து கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த சவுண்ட் மட்டும் தான் நீங்க கேட்கணும், மற்ற எதையுமே நீங்க கேட்க வேண்டாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பா, பால வந்து ஆ சவுண்ட் இருக்கு, சா, சாலையும் ஆ சவுண்ட் இருக்கு, ப்ரான், ப்ரான்லையும் இருக்கு இல்லையா, ஸ்மால், ஸ்மால்லையும் ஆ சவுண்ட் இருக்கு. ஸோ நான் அது எல்லாத்தையுமே வந்து அந்த கலர்ஸ்னால வந்து வேரி பண்ணி காமிச்சிருக்கேன். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்க வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்ஸ் வந்து நீங்க இது மூலமா கத்துக்கலாம். நீங்க பிகினர்ல தான் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொல்லும் போது மட்டும் அதை நீங்க லிசன் பண்ணி அந்த ஆ சவுண்ட் இருக்கான்றதை மட்டும் நீங்க கவனமா கேட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்பிளனேஷனோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.